அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் ஜே லலிதா எம்ஜி. தெரிந்து கொள்வோம். இப்போது வீடியோ எடுக்கிறேன். இந்த வீடியோ எடுத்து எடிட்டிங் பண்ணி யூடியூப் குரோம் அங்கே நான் அப்லோட் பண்ணுன்னா அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப வியூவர்ஸ் ஒரு ஆள் கூடி போயிடும். ஓகே, இது எப்பவும் அப்படி தான் இருக்குது. ஏன் யூடியூப் சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப ஒரு வியூவர்ஸ் கூடுறாங்க. பேசஞ்சர் எத்தனை பேருன்னா அந்த MH17 ஏரோப்ளேனில் எத்தனை பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னா 298 பேர். அதில் 283 பேர் பேசஞ்சர். அப்புறம் க்ரூ மெம்பர்ஸ் 15 பேர். பேசஞ்சர் லிஸ்ட்டு நான் சொல்கிறேன். ஓகே, 193 பேர் நெதர்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க. அதில் மலேசியா 43 பேர். ஆஸ்திரேலியா 27 பேர். இந்தோனேஷியா 12 பேர். யூகே 10 பேர். ஜெர்மன்ஸ் ஜெர்மன் அவங்க 4 பேர். பெல்ஜியம் 4 பேர். பிலிப்பைன் 3 பேர். கனடா 1 ஒரு ஆள். நியூசிலாந்து ஒரு ஆள். இவ்வளோ பேர் தான் MH17 பேசஞ்சராக ட்ராவல் பண்ணனவங்க. இந்த 298 பேரும் செத்து போயிட்டாங்க, இறந்துட்டாங்க. ஓகே, இதில் குழந்தை இருக்குது, குழந்தைங்க நிறையா இருக்குது. அதில் யாரோட பிள்ளைன்னா சுபா ஜெயான்ற ஒரு தமிழ பிள்ளை. 38 வயசு. அந்த சமயம் 2014 38 வயசு. அந்த பிள்ளை நெதர்லாண்ட்லேருந்து வந்திருக்குது. மகளோட சின்ன குழந்தை 2 வயசு பிள்ளை. அவங்க புருஷனும் வந்திருக்காரு. அவங்க புருஷன் பேர் புருஷன் பேரில் அவங்க புருஷன் டச்சுக்காரரு, டச்சு நாட்டை சேர்ந்தவர். அந்த பிள்ளையோட புருஷன் வெள்ளைக்காரன். இவங்க சுபா ஜெயா தமிழ பொண்ணு, தமிழாளு, கிறிஸ்டியன். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க புருஷன் பிஸ்னஸ் மேன். சுபா ஜெயாவோட புருஷன் பிஸ்னஸ் மேன். அவன் நாடு அப்படியே ட்ராவல் பண்ணி எல்லாம் வியாபாரம் பண்ணுறவன். ஸோ இப்போ அன்றைக்கி நெதர்லாண்ட்லேருந்து அன்னைக்கு அவங்க அங்கேருந்து வந்திருக்காங்க பேசஞ்சரோட ஒன்றா. ஸோ இப்போ அந்த சுபா ஜெயாங்கிற அந்த பிள்ளை